சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க. அவனால பிரச்சனை முடியல, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இங்க பாருங்க, நான் உங்களை பயமுறுத்தல. செல்வநாயகி உங்களை நம்பிட்டான்னு நினைச்சு நீங்க ஏமாந்துடாதீங்க. எல்லாமே நடிப்பு, ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, தேவி உங்க மகன் சொன்னீங்களே, சத்யா விஷயத்த சொன்னீங்களா? சத்யாவும் உங்க மக தானே செல்வநாயகி தெரியுமா? ஐயோ இல்லைங்க, இன்னும் நான் சொல்லல. தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அத சத்யாவே பாத்துப்பா. சம்பந்தி, நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா. சம்பந்தி, திரும்பவும் சொல்றேன், என் பொண்டாட்டி அவ்வளவு சீக்கிரம் மாறுற ஆள் கிடையாது. இப்ப கூட பாருங்க, உங்களை இங்க உட்கார வச்சுட்டு குளிக்க போறேன்னு சொல்லிட்டு தானே போனா. குளிக்க போனவ இவ்வளவு நேரம் வராம இருக்கான்னா என்ன அர்த்தம்? வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். இனிமே தப்பிக்கவே முடியாது. அவ ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்க மேல காட்ட முடியாத அந்த கோவத்தையும் ஆத்திரத்தையும் கொலை வெறியில அவ ரூம்ல இருக்கிற பொருளுங்க மேல காட்டிக்கிட்டு இருப்பா. தனியா நின்னு தன்னைத்தானே திட்டிக்கிட்டு இருப்பா. இப்ப நாங்க என்ன பண்றது சம்பந்தி? ரொம்ப குழப்பமா இருக்கு சம்பந்தி. செல்வநாயகி இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை வந்து விசாரிக்க ஆரம்பிப்பா. தேவிய பத்தி கொஞ்சமா பேசுங்க, சத்யாவை பத்தி அது கூட பேசாதீங்க. நீங்க தேவிக்கு மட்டும்தான் அப்பா அம்மா, சத்யாவுக்கு இல்ல. இத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு செல்வநாயகிய சமாளிங்க. மத்ததெல்லாம் சத்யா வந்து அவளே பாத்துக்குவா. ரொம்ப டயர்டா இருப்பீங்க, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். சரிங்க. நான் ஒண்ணு சொல்றேன், எங்க பேசாம இங்க போயிடலாமா? ஏங்க, அப்படிலாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. அப்புறம் தேவிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும். இருங்க, நான் வந்துடுறேன். அர்ஜுன், அது அபிமாவோட கார் அங்க நிக்குது. அக்கா இங்கதானே வெயிட் பண்றதா சொன்னா. அபிமாவோட காரும் இங்கதான் இருக்கு. எங்க போனா? சத்யா, நீ அன்னைக்கு கால் பண்ணு. அக்காவோட போன் இங்க பக்கத்துல தான் ரிங் ஆகுது. உனக்கு கேக்குதா? ஆமா, ஒருவேளை போன் மட்டும் உள்ள இருக்கா? சத்யா, இங்க வந்து பாரு. போன கார்ல வச்சுட்டு அக்கா எங்க போயிட்டா? கார் டோர் வேற ஓபன்ல இருக்கு. கார் கீ கூட இங்கதான் இருக்கு. சத்யா, அண்ணி இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருப்பாங்க. சரி வா, போய் பார்க்கலாம். வந்துட்டீங்களா? இங்க தனியா இருக்க எனக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே பயப்பட வேணாம். சரி, என்ன ஆச்சு? எல்லாம் ஓகேவா? எல்லாம் ரெடி. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நீ கண்ணை மூடி வேண்டிக்கோ. சரி. கடவுளே, இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கப்புறமாவது எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நானும் அபியும் சந்தோஷமா வாழணும். சத்யாவும் அர்ஜுனும் கூட சந்தோஷமா வாழணும். நீங்க யாரும் இனிமே இதுல தலையிட கூடாது. இது எங்க குடும்ப விஷயம், நான் சொல்றேன்ல. ஏங்க ஏங்க
இப்படியே குடிச்சிட்டு இருந்தா உங்க அக்கா கிட்ட போய் ஜெயிக்க முடியுமா? நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிருச்சு. வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஏய், ஏற்கனவே செம்ம கோவத்துல தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். என்ன இதுக்கு மேல வெறுப்பேத்துன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாட்டில் பறக்கும், ஜாக்கிரதை. இப்ப மட்டும் மனுஷனாவா இருக்கீங்க? குடிகாரனா தானே இருக்கீங்க. ஏங்க, நம்ம மானமே பறந்து போயிடுச்சு. இனிமே இந்த பாட்டில் பறந்து மட்டும் என்ன பண்ண போகுது? ஸ்ருதி, உன் அம்மாவை வாய் மூடிட்டு இருக்க சொல்லுமா. மா, நாங்களே கடுப்புல இருக்கோம். பேசாம கொஞ்ச நேரம் வாய் மூடிக்கிட்டுருமா. ஏண்டி, உண்மை சொன்னா உங்க 2 பேருக்கும் ஆகாதே. நான் போட்ட பிளான்ல என்னமா தப்பு இருக்கு ஸ்ருதி? தேவியோட அப்பா அம்மா யாருன்னு செல்வநாயகிக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு நீதான் சொன்ன. வேற யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு நான் அந்த வரதனையும் செங்கமலத்தையும் கடத்திட்டு வந்தேன். அவங்களோட சேர்த்து தேவியும் ஓட ஓட விரட்டுவா அப்படின்னு நாம எதிர்பார்த்து தானே இதை செஞ்சோம். ஆனா இந்த செல்வநாயகி திடீர்னு அந்தர்பல்ட்டி அடிச்சு நமக்கு எதிரா திரும்புவா. அவங்கள சம்பந்தின்னு கூப்பிடுவா. எங்க குடும்ப விஷயத்துல தலையிட நீங்க யாருன்னு சொல்லுவான்னு நம்ம கனவாமா கண்டோம். ஆமாப்பா, அத்தை அவங்களோட கேவலமான புத்தியை காமிச்சிட்டாங்க. அந்த தேவியை அடிச்சு துரத்தாம நம்மள அசிங்கப்படுத்தி அமிச்சிட்டாங்கல்ல. அப்பா, இதுல உங்க தப்பு ஒண்ணுமே இல்லப்பா. ஆமா, அப்படியே உண்மை தெரிஞ்சா எல்லாம் கிழிஞ்சிரும்னு சொன்னீங்க. இப்ப நீங்க 2 பேரும் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறது தான் மிச்சமே. இதுல வேற யார கடத்தணுங்கிறது வேற சஸ்பென்ஸ் வேற. சே, தேவி யாருன்னு தெரிஞ்சா அந்த வீட்ல பெரிய பெரளையமே வெடிக்கும்னு இத்தனை நாளா நம்ம நம்பிட்டு இருந்தது ரொம்ப பொய்யா போச்சுங்க. அந்த அபி கூட இந்த விஷயம் அவனுக்கு ஏற்கனவே தெரியும்னு ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு மொத்தத்துல யார நம்புறதுனே தெரியலங்க. பரவாயில்ல விடு. தேவிக்கும் சத்யாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அத வச்சே அவங்க 2 பேரையும் அந்த வீட்டை விட்டு விரட்டுவோம். யோ யோ யோ, இங்க பாருங்க, இப்படியே குடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு காரியமும் உருப்படியா நடக்காது. மா, அந்த தேவியையும் சத்யாவையும் வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சீ, நீ பேசாம இருடி. இந்த விஷயத்த நீ 1000 தடவை எங்க கிட்ட சொல்லிட்ட. உங்க அப்பா வேற சரி இல்லாதவரு, கையால் ஆகாதவரு. நீயும் எந்த பிளானும் உருப்படியா போட மாட்டேன்ற. மொத்தத்துல அப்பாவும் பொண்ணும் சுத்தம் வேஸ்ட். ஐயோ, உங்களை நம்பின பாவத்துக்கு 2 ஊட்டி எஸ்டேட்டும் நம்ம கைய விட்டு போனதுதான் மிச்சமே. ஏ சுபத்ரா, மா, ஆமா, 2 பேரும் தொண்டை கிளிய கத்துறதை தவிர வேற எதுவுமே கிழிக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் என்ன கிழிக்கிறேன்னு நீயே பாரு. அப்படியே கிழிப்பீங்க. ஆளை பாரு.